இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தாய் ரெட் கறி சிக்கன். தாய் ரெட் கறி சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் 400 கிராம்ஸ், சிகப்பு குடமிளகா 100 கிராம்ஸ், மஞ்சள் குடமிளகா 100 கிராம்ஸ், வெங்காயம் 100 கிராம்ஸ், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி 2 இன்ச்சு, தாய் ரெட் கறி பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், ஆயிஸ்டர் சாஸ் 1 டீஸ்பூன், பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன், ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், தேவையான அளவு உப்பு, கெட்டியான தேங்காய் பால் 400 ml. எடுத்து வச்சுருந்த சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாயை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் இஞ்சியையும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியையும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சமையலை ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாய் காஞ்சிருச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் போட்டுருவோம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது மூணையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். காய்கறி பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு சிக்கனுடைய கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கலர் மாறிடுச்சு, நல்லா ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை போட்டுருவோம். குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். அப்புறம் உப்பை போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். எல்லாத்தையும் கலந்து வேக வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 400 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா ஒரு சூப்பராக ஒரு கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே வேகணும். நம்ம தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம், திறந்து வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆயிஸ்டர் சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றி கலந்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு ரெட் கறியில் வச்சு செஞ்சதால் காரமாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, நல்லா மைல்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றி செஞ்சதால் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக நம்ம மீதி இருந்த கொத்தமல்லியை அதில் தூவிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தாய் ரெட் கறி சிக்கன் செஞ்சாச்சு. இது எல்லா வகையான நூடுல்ஸுக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். எங்களை மேலும் மேலும் ஊக்குவிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.